ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப 41 பேருக்கு வேலை கொடுத்தாங்க இல்லையா? இந்த சர்ச்சை தமிழ்நாடு ஃபுல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் பாதி பேருக்கு உண்மை தெரியல, பாதி பேருக்கு ஒண்ணுமே தெரியல. தமிழக வெற்றி கழகமாவது 30 வருஷமா மக்களுக்கு சேவை செஞ்சாலும் கட்சின்னு ஆரம்பிச்சு இந்த 3 வருஷம் தான் எல்லாரும் அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நீங்க தான் 50 வருஷம் பழமாச்ச, உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்குது? இல்ல நான் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு கடைசியில் நீங்களே அசிங்கப்பட்டுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, அதுக்கு நம்ம ரீப்ளே அடுத்தது பார்ப்போம். கரூர்ல இறந்த 41 பேர்ல 32 பேரோட குடும்பத்துக்கு அரசாங்கம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி தாவேகா அரசு வந்து அறிவிச்சிருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் விஜய் அவர்கள்ட்ட, யார் அப்பன் வீட்டு காசுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க? இது எவன் அப்பன் வீட்டு காசும் இல்ல, தமிழ்நாடு மக்களோட காசு. அந்த மக்கள் காசை தான் இத்தனை வருஷம் ஊழல் பண்ணி பேக்கெட்ல வச்சுட்டு போயிருக்கீங்க. அது தப்பா தெரியல. மக்களுக்கு 41 பேருக்கு எமர்ஜென்சி, அதாவது கூட்டத்துல வந்து நெரிசல்ல செத்து போனவங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆனா இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர் சுவாரஸ்யமாவும் இருக்கும். துப்பாக்கி சூடு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? ஒன்னும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. இவங்களே சுட வச்சு இவங்களே 17 பேரை கொன்னு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. இது கூட ஏத்துக்கலாம், மக்களுக்காக போராடினாங்க, அதுல செத்து போயிட்டாங்க. ஆனா கொன்னது யாரு? கவர்மெண்ட் தானே, உங்க கவர்மெண்ட் தானே கொன்னது. அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்க. ஆனா கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் சாப்பிட்டு செத்து போன குடும்பத்துக்கு எல்லாம் அரசு வேலை கொடுத்தீங்களே, இதெல்லாம் எங்க போய் சொல்றது? எங்க வச்சுப்பீங்க உங்க மூஞ்செல்லாம்? பேசுறதுக்கு முன்னாடி தான் மூஞ்சிலே தான் காரி துப்புனா எப்படி படுமோ அந்த மாதிரி படுறதுதான் உங்க வேலையே. நீங்களே உங்க மூஞ்சில துப்பிக்காதீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல 41 பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களே, இதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. அதாவது இந்த மாதிரி வேலை கொடுக்கறதுக்கும் இது வந்து செப்பரேட் டீம். அதாவது நார்மலா எழுதிட்டு பரிசு எழுதிட்டு வெயிட் பண்றாங்கல்ல பாத்தீங்களா, அது ஒரு செப்பரேட் டீம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாதி பேர் நான் யூபிஎஸ்சிக்கு எல்லாம் இது சம்பந்தமே இல்லைங்க. அதாவது அவங்க வந்து அவங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் வேலையை கொடுப்பாங்க. அது இல்லாம இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்லயோ இந்த மாதிரி சாவுறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட வேலையை கொடுப்பாங்க. இதுவே இத்தனை வருஷமா அரசியல் பேசுறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்க. பல பேர் கேட்கறாங்க, அதே எப்படி கொடுக்கலாம், இதே எப்படி கொடுக்கலாம். இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் படிக்கிறோம், அவங்களுக்கு தூக்கி ஈஸியா கொடுத்துட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, அப்படி கேட்கறவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல ஒரு கேட்டகரி இருக்கு, கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட். தோஸ் ஹூஸ் வாட்ஸ், யாருன்னா சேவையில இருக்கிறவங்க, சேவையில் இருக்கும்போது, சேவையில்னா டியூட்டியில இல்ல, சர்வீஸ்ல இருக்கும்போது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. டியூட்டியில இருக்கும்போதுன்னா ஆபீஸ் ஹவர்ல, சர்வீஸ்ல இருக்கும்போதுனா டியூட்டிக்கு வராத வீட்டுல இருக்கும்போது கூட, வர வழியில சப்போஸ் சம்படி டைஸ் இன் ஹார்னஸ், அவங்களுடைய குடும்பத்துல ஒரு வாரிசு, மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏத்தாப்பல வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட், கருணை அடிப்படையிலான வேலை. இந்த கருணை அடிப்படையான வேலைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தெரியாம பாவம் சொல்றாங்க. இப்ப புரியுதா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு? தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி கேவலமான அரசியலை பண்ணிக்கிட்டு கடைசியில கேவலமாவே போறீங்க. See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பார்ப்போம்.